தேங்காய் பால் வெல்கம் டு மை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. சேனல் நண்பர்கள் நீங்க என்ன அனைவருக்கும் ஸ்ரீ வணக்கம். அக்ஷயா சேனலை சப்ஸ்கிரைப் சுவையான பண்ணுங்க, ஹெல்த்தியான ஒரு subscribe டிஃபன் பண்ணும்போது ரெசிபி தான் ஆளுங்கிற பார்க்க bell போகிறோம். button-ஓட subscribe ராகி பண்ணிக்கோங்க. ஆப்பமும் அப்பதான் நம்ம போடக்கூடிய இன்ஸ்டண்ட்டாக videos எல்லாம் தேங்காய் உடனுக்குடன் பால் தான் செய்ய notification-ல போகிறோங்க. கிடைக்கும். தேங்காய் நமக்கு சில கொஞ்சம் time கூட தேங்காய் துருவாமல் துருவுறதுக்கு time தேங்காய் இருக்காது. அரைச்சி பால் இல்ல எடுக்காமல் தேங்காய் ஒரு துருவி தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு தான் செய்ய சோம்பேறித்தனமா போகிறோம். இருக்கும். வீடியோவை அந்த timeல கடைசி தேங்காய் வரைக்கும் ஒரு துளி ஸ்கிப் கூட பண்ணாமல் இல்லாம பாருங்க. தேங்காய் பால் மணக்க தொடர்ந்து மணக்க நம்ம எடுக்கிறதுன்னு சேனலுக்கு பார்க்கலாம். சப்போர்ட் Video skip பண்ணிட்டு பண்ணாம வர்ற பாருங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ராகி ஃபேமிலிக்கும் ரொம்ப மாவு இருந்தா நன்றிங்க. போதும். 2 ஸ்பூன் வாங்க உளுந்து ஊற வீடியோக்குள்ளே வச்சுட்டு போகலாம். நம்ம சூப்பரா ஆப்பம் ராகி எப்படி மாவு செய்யலாம்னு ஆல்ரெடி நான் பார்க்கலாம் அரைச்சி வாங்க. எடுத்து நான் வச்சிருக்கேன். இன்னைக்கு அதனால ஒரு 25 3 கிராம் ஸ்பூன் அளவுல அளவுக்கு உளுந்து உளுந்து மட்டும் ஊற எடுத்துக்கிறேன். வச்சுக்கலாங்க. இல்ல, நான் இந்த கையில உளுந்து அளந்து ஒரு அரை மணி எடுத்து நேரம் பார்த்தீங்கன்னா ஊறினா 25 போதும். கிராம் 3 இருக்கும் ஸ்பூன் கரெக்டா. அளவு நமக்கு 25 கிராமுக்கு போதுமானது. கம்மியா தான் இருக்கும். ஆப்பத்துக்கு உளுந்து சில ஊற பேர் வச்சு வந்து ஊற ஈஸ்ட் வைக்கிறதுக்காக சேர்ப்பாங்க. எடுத்துக்கிறேன். நம்ம ஈஸ்ட் அரை ஸ்பூன் சேர்க்க வெந்தயம் போகிறதில்ல. சேர்த்து நல்லா கழுவிக்கோங்க. அதனால தான் நான் 3 ஸ்பூன் உளுந்து நல்லா அளவுக்கு 2 தடவை உளுந்து கழுவிட்டு சேர்த்துருக்கிறேன். இதோட உளுந்த 2 நம்ம 3 தண்ணிக்கு இந்த ஒரு மாதிரி 4 ஸ்பூன் கழுவிக்கோங்க. துருவின கழுவிட்டு தேங்காய் ஊற சேர்த்து வச்சுக்கலாம். ஒரு அரை உளுந்து மணி ஊற நேரம் வைக்கலாங்க. ஊறட்டும். ஒரு இதை 1/4 உளுந்து ஸ்பூன் ஊற அளவுக்கு வைக்கும் போதே வெந்தயமும் தேங்காய் அதோட துருவி ஊற சேர்த்துக்கோங்க. வச்சிடுங்க. அப்ப இந்த இப்போ சாறு துருவின வந்து நல்லா அந்த தேங்காய் உளுந்தோட அதையுமே நல்லா நம்ம இறங்கி உளுந்துலேயே போட்டு நம்ம ஊற ஆப்பத்துக்கு வச்சிடலாங்க. அரைக்கும் போது அந்த துருவின டேஸ்ட் வந்து தேங்காய்னு ரொம்ப நல்லா பார்த்தீங்கன்னா இருக்கும். ஒரு சின்ன தேங்காயில் பாதி மூடி தேங்காய் இப்போ துருவி ஒரு ஊற அரை மணி வச்சிருந்தேன். நேரம் உளுந்த ஊற இப்போ வச்சு அரை நம்மளோட மணி உளுந்து நேரம் குவாலிட்டி ஆயிடுச்சு. கம்மிங்கிறனால இப்போ அரை மணி நேரம் உளுந்துமே ஊற நல்லா வச்சேன். ஊறிடுச்சு. இதை இப்போ அந்த ஒரு தேங்காயோடைய பெரிய ஊற வச்ச மிக்ஸி ஜார் தண்ணியோட மிக்ஸி எடுத்துக்கலாம். ஜாரில் அதில் நம்ம சேர்த்துக்கோங்க. இப்போ உளுந்தை சேர்த்துட்டு நல்லா ஆப்பத்துக்கு நைஸாக அரைச்சி தேவையான எடுத்துக்கலாம். அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது இது கூடவே வந்து ஒரு 1 கப் கப் வடிச்ச அளவுக்கு சாதம் சாதம் வந்து வடித்து முத தண்ணி நாள் உள்ள ஊற்றி சாதம் தண்ணி வச்சுருந்தேங்க. ஊற்றி வச்சிருந்தேன். அந்த அந்த சாதமும் ஒரு சாதம் கப் எடுத்துக்கோங்க. அளவு சப்போஸ் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட முத நாள் உள்ள உப்பு சாதம் இல்லை ஆப்ப மாவுக்கு அப்படின்னா தேவையான காலையில் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. செய்த ஒரு அரை சாதத்தில் ஸ்பூன் சாயங்காலம் அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றி வச்சுட்டு கூடவே அரை மணி நேரம் 1 தண்ணி ஸ்பூன் ஊற்றி அந்த அளவுக்கு தண்ணியோடய சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கோங்க. இப்போ நான் உளுந்து நல்லா இந்த அரைச்சிட்டு சர்க்கரையும் இதில் சேர்த்து தேவையான அளவுக்கு செய்யும்போது உப்பு சேர்த்துட்டு ஆப்பு 1 நல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு கிறிஸ்பியாக சர்க்கரை வருங்க. சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நல்லா அரைச்சி நல்லா நைஸாக இந்த கொஞ்சம் மாதிரி அரைச்சி நல்லா நைஸாக எடுத்துக்கோங்க. அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கூட குறகுறப்பு குறகுறப்பு இல்லாமல் இல்லாமல் மாவு 2 3 வந்து தடவை நீங்கள் நல்லா நல்லா அரைச்சிங்கன்னா அரைஞ்சிருக்கணும். நல்லா உளுந்து பொங்கி இது வந்துடும். கூடவே இதோட ராகி மாவு மாவு சேர்த்து 2 நம்ம கப் அரைச்சி அளவு எடுத்துக்கலாம். எடுத்துக்கோங்க. நான் இந்த 2 2 கப் கப்புங்கிறது அளவுக்கு ராகி மாவு 1/4 கிலோ மாவு. சேர்த்துக்கிறேன். 1/4 கிலோ இப்போ மாவுக்கு கொஞ்சமாக தண்ணி 25 சேர்த்துட்டு கிராம் நல்லா உளுந்து. நைஸாக அரைச்சி 25 எடுத்துக்கலாங்க. கிராமுக்கு கம்மியாக இருந்தாலே போதும். ராகி வடிச்ச சாதம் பார்த்தீங்கன்னா அதாவது கடையில் தண்ணி நான் ஊற்றி ராகியாக பழைய வாங்கிட்டு சாதம் வந்து 1 கப் நல்லா அளவு கழுவிட்டு எடுத்துக்கோங்க. நல்லா இதே நிழல்ல நல்லா காய தண்ணி வச்சு ஊற்றிட்டு நல்லா மிஷினில் கொடுத்து தோசை அரைச்சி பேட்டர் எடுத்துருக்கிறேன். மாதிரி ஏன்னா நான் அரைச்சிக்கோங்க. அடிக்கடி ராகி கூழெல்லாம் நீங்கள் பண்ணுவேன். மிக்ஸி ஜாரில் அதனால ஒட்டுக்க அரைக்க மாவு இந்த முடியலன்னா மாதிரி 2 அரைச்சி எடுத்து தடவையாக கூட வச்சுருக்கேன். நீங்கள் இப்போ அரைச்சிக்கலாம். நம்ம இப்போ அதை நான் பவுலுக்கு மிக்சியில் மாற்றிடலாம். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு நமக்கு இதில் மாற்றிடலாம். ஈஸ்டோ நம்ம இல்லை ஆல்ரெடி ஆப்ப சோடாவோ எதுவுமே நம்ம உப்புலாம் சேர்க்க போகிறதில்ல. சேர்த்தாச்சு. தண்ணி வந்து சேர்க்காம தான் லைட்டாக ஆப்பம் மிக்ஸி வந்து ஜாரில் பஞ்சு அலசி போல் நம்ம அதையும் நம்ம பச்சரிசியில் செய்கிற சேர்த்துக்கலாங்க. ஆப்பம் மாதிரியே நம்ம செய்ய போகிறோம். இது இந்த நம்ம ஆப்பத்துக்கு தொட்டுக்க எப்போவுமே தேங்காயே நார்மலாக இல்லாத ஒரு ஊற தேங்காய் வைக்கிற பால் மாதிரி எப்படி தான் நம்ம செய்யலாம்னு பார்க்கலாம். நைட்டு ஃபுல்லாக இப்போ ஓவர் மிக்ஸி நைட் ஜாரில் நம்ம கொஞ்சமாக விட்டுட்டோம் அப்படின்னா தண்ணி சேர்த்து காலையில் நமக்கு மாவோட ஆப்ப மாவு சேர்த்துக்கோங்க. ரெடி ஆகிடும். அலசி நல்ல சேர்த்துட்டு தண்ணியெல்லாம் நல்லா ஒன்று போல் கரண்டி விட்டு கலந்து நல்லா விட்டுட்டு கலந்து விட்டுக்கோங்க. கரண்டி உப்பு எடுத்துட்டு ஆல்ரெடி நம்ம அப்படியே ஊற சேர்த்துட்டதுனால நீங்கள் வச்சிடலாம். உப்பு நிறைய சேர்க்க தண்ணி வேணாம். சப்போஸ் சேர்த்துறாதீங்க. உப்பு அப்போ உங்களுக்கு பத்தலன்னு செக் ஆப்பம் பண்ணிட்டு ஊற்றும் வேணால் போது கொஞ்சம் ரொம்ப சேர்த்துட்டு தண்ணியாக மாவை புளிக்க ஓடிட்டு வச்சுருங்க. ஆப்பம் வராது. ஓவர் நைட் புளிக்க நான் வந்து வச்சுருங்க. ஆப்பம் அதாவது சுட்டு இப்போ எடுக்கிறதுக்காக குளிர்காலங்கிறதுனால இரும்பு கடாய் தான் கண்டிப்பாக 10 மணி வச்சுருக்கேன். நேரம் 12 மணி நேரம் நான்ஸ்டிக் ஆகும் மாவு தவாவாக இருந்தாலும் சரி புளிக்கிறதுக்கு. நீங்கள் அதுவே வெயில் யூஸ் காலமாக இருந்ததுன்னா பண்ணிக்கலாம். 6 மணி நேரத்தில் இப்போ மாவு பார்த்தீங்கன்னா புளிச்சிடும். பாருங்க மாவு நல்லா இந்த நல்லா மாதிரி பொங்கி கலக்கி வந்திருக்குது. விட்டுக்கலாம். மாவு நம்ம நல்லா சுடும்போது புளிச்சிருச்சுங்க. இந்த மாவு ஸ்டேஜில் நம்ம நல்லாவே ஆப்பம் ஊற்றிடலாம். அதாவது பொங்கி ராகி வந்திருக்குது. மாவு பொறுத்த வரைக்கும் இன்னொன்று ஆப்பம் என்னென்னா கொஞ்சம் ரொம்பவும் வேகிறதுக்கு பொங்க டைம் விட்டுட்டீங்க எடுத்தாலும் அப்படின்னா டேஸ்ட் சூப்பராக ராகி இருக்கும். மாவு வந்து நான் வந்து புளிப்பாக இரும்பு இருந்துச்சு ஆப்ப அப்படின்னா சட்டி தான் உங்களுக்கு வச்சுருக்கிறேன். சாப்பிட எப்போவுமே இரும்பு டேஸ்ட் ஆப்ப சட்டிக்கு இருக்காது. ஃபஸ்ட்டு ஒரு முட்டையை ரொம்பவும் உடைச்சி புளிக்க ஊற்றி விடக்கூடாது. அந்த நம்ம இட்லி கல்லை மாவு ஒரு மாதிரியெல்லாம் ரொம்ப ஒரு பொங்கி முட்டையை வர்ற வச்சு ஒரு மாதிரி பரட்டி நம்ம புளிக்க பரட்டிட்டு விட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் டேஸ்ட் ஆப்பம் சுட்டோம்னு மாறிடும். சொன்னால் நல்லா ஒட்டாமல் அதனால சூப்பராக உங்களுக்கு வரும். கரெக்டாக ஒரு 8 ஏற்கனவே ஹவர்ஸ் நான் மட்டும் கணக்கு ரேஷனஸில் வச்சுக்கோங்க. ஆப்பம் சுடுற இதில் நான் நான் போட்டிருக்கிறேன் வீடியோ எப்போவுமே இந்த பாருங்கள். இரும்பு கடாயில் ரேஷன் ஆப்பம் சுடும்போது பச்சரிசியில் எப்படி முதல்ல பஞ்சு ஒரு போல் ஆப்பம் முட்டையை உடச்சி சுடுறதுன்னு ஊற்றி அந்த கல்லை வந்து வீடியோ போட்டிருக்கேன். பழக்கிட்டு அதோட லிங்க் அதுக்கப்புறம் கூட தான் நான் ஆப்பம் கீழே ஊற்றுற பாக்ஸில் வழக்கம். கொடுக்குறேன். நீங்கள் செக் ஏன்னா பண்ணி அப்போ தான் அந்த பாருங்கள். ஆப்பம் வந்து நல்லா இப்போ அந்த கிறிஸ்பியாக முட்டையை வெந்து திருப்பி எங்கிட்டும் போட்டுட்டு மூடி ஒட்டாமல் வச்சிடலாம். மூடி பிஞ்சு வச்சு போகாமல் எடுத்துட்டு இப்போ சூப்பராக அந்த வரும். முட்டையை வச்சு அந்த 2 ஓரங்களில் அந்த 3 சுற்றி ஆப்பம் சுற்றி ஊற்றும் போது இந்த விட்டுட்டோம்னா முட்டையை எடுத்து ஓரங்களில் அந்த திருப்பி இந்த மாதிரி விளிம்புகள்லாம் தேய்ச்சி வந்து விட்டுட்டு அப்படியே ஆப்பம் பிஞ்சு வராமல் ஊற்றுவாங்க. வரும். இந்த இரும்பு முட்டையை கடாயில் அப்படியே இப்படி எடுத்து ஒரு செய்யும் போது தட்டில் உங்களுக்கு வச்சுக்கோங்க. ஒரு ஆப்பம் 2 வந்து ஆப்பம் எத்தனை ஊற்றும் ஆப்பம் போது நீங்கள் ஒரு சுட்டாலும் ஆப்பம் பிஞ்சு பிஞ்சு போகிற மாதிரி போகாமல் இருந்ததுன்னா வரும். ஒரு 2 இந்த 3 முட்டையை ஆப்பம் போட்டு சுடும்போது ஓரங்களெல்லாம் தேய்ச்சி முட்டையை விட்டிங்கன்னா தேய்ச்சி சூப்பராக தேய்ச்சி வந்துடும். சுடுங்க. இப்போ வந்து இப்போ அடுப்பில் மாவு நல்லா ஒரு லோ குழி ஃப்ளேமில் கரண்டி வச்சுக்கோங்க. ஊற்றிடலாம். வச்சுட்டு ஊற்றிட்டு இந்த ஆப்பம் மாதிரி 2 நல்லா கரண்டி சுற்றி ஊற்றி இந்த விட்டு மாதிரி சுற்றி விட்டிங்கன்னா மூடி வச்சு சூப்பராக வேக இருந்துச்சு விடலாங்க. ஆப்பம் வந்துடும். மேலாப்பில் கொஞ்சம் ஒரு நான்ஸ்டிக் ஸ்பூன் தவாவாக அளவுக்கு இருந்ததுன்னா ஆயில் நீங்கள் நான்ஸ்டிக் சேர்த்துக்கோங்க. தவாவில் எப்படி ஆப்பம் சேர்த்துட்டு சுடுவீங்களோ அது மூடி மாதிரி விட்டுட்டு சுட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி நம்ம வச்சா சுட்டு 5 எடுத்தோம்னா நிமிஷத்தில் மொறு வெந்துருங்க. மொறுன்னு ஆப்பம் ரெடி நல்லா ஆகிடும். ஓரங்களில் கரண்டி
இந்த ஆப்பத்துக்கு சில பேருக்கு தேங்காய் திருவணும், தேங்காய் திருவி பால் எடுக்கணுமாங்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அப்படி உள்ளவங்களுக்கு சூப்பராக இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுக்கு தேங்காய் பாலும் ரெடி பண்ணிடலாம். ஆப்பம் நான் எடுக்கும்போது பார்த்துருப்பீங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குது அப்படின்னு. நீங்களும் இந்த ராகி ஆப்பம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. ராகியில் நமக்கு நிறைய இரும்பு சத்து இருக்குது. அயன் சத்து குறைபாடு இருக்கிறவங்க ராகியை இந்த மாதிரி ஆப்பம், இட்லி, அப்புறம் புட்டு, தோசை, ரொட்டி இந்த மாதிரி எல்லாம் கூட நீங்கள் செஞ்சு சாப்பிடலாங்க. ரொம்பவே உடம்புக்கு நல்லது. நம்ம தேங்காய் பால் செய்ய ஆரம்பிச்சிடலாம். பாருங்க, நல்லா சூப்பராக ஆப்பம் சுட்டு எடுத்தாச்சு. வச்சு ஒரு தேய்ச்சிக்கலாம்.
ஏன்னா நம்ம தீ கம்மி நம்ம பண்ணி ஒரு வச்சிருக்கும் ஆப்பம் போது இந்த மாதிரி நடுவுல லைட்டாக அதிகமா தீ ஓரங்களை இருக்கும். பிஞ்சு வருதுன்னா இந்த முட்டையை இப்படி முட்டையை வச்சு இந்த மாதிரி விட்டிங்கன்னா தேய்ச்சி விட்டு ஓரங்கள்ல ஆப்பம் நல்லா ஊற்றிக்கணுங்க. எண்ணெய் நான் உங்களுக்கு பட்டு காமிக்கிறதுக்காக தான் இந்த ஓரங்கள் பிஞ்சு போகாம முட்டையை அடுத்த வந்து ஆப்பமும் ரெடி ஆயிடும். போட்டு எடுத்து ட்ரை பண்ணி அடுத்த ஒரு பாருங்க. ஆப்பம் ஊற்றுறேன் இரும்பு பாருங்கள் சட்டியில் எவ்வளோ ஆப்பம் சூப்பராக சுடும்போது வருதுன்னு டேஸ்ட்டும் சொல்லி. நல்லா இருக்குங்க. நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றலாம். குழந்தைங்களுக்காக இருந்தால் நெய் கூட ஊற்றி இந்த மாதிரி நீங்களும் இரும்பு குழந்தைங்களுக்கு கடாயில் தான் பசுனை ஆப்பம் சுட்டு வந்து எடுக்கிறீங்க, சாப்பாட்டில் அடிக்கடி எந்த பிஞ்சு அளவுக்கு போகுதுன்னா கொடுக்குறோமோ இந்த அந்த அளவுக்கு மெத்தடை நல்லா நீங்கள் இருக்கும். ஃபாலோ பண்ணி பாருங்கள். கைகால் ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க. கைகால் வலி இல்லாமல் சுவையான சூப்பரான டேஸ்டான ஆப்பம் ரெடி தேங்காயே ஆயிடுச்சு. இல்லாமல் தேங்காய் பால் இப்போ வந்து செஞ்சுக்கலாம் தேங்காய் பால் வாங்க. செய்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் கூட பால் சேர்க்காம வந்து நம்ம அடுப்பில் பால் வச்சுப்பேன். வந்து அதாவது நீங்கள் பேக்கெட் பாலாக இருந்தாலும் சரி பசும்பாலாக அதோட இருந்தாலும் 3 சரி ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கோங்க. ஒரு கப் அளவு சேர்த்துக்கோங்க. பால் நல்லா சூடாகட்டும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இந்த பவுலில் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி கரைச்சிட்டு சூடாக இருக்கிற பாலில் நம்ம சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா ஒரு 5 நிமிஷத்தில் லைட்டாக திக்காக ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். தேங்காய் பால் வந்து ரொம்ப திக்காக விடக்கூடாது. இது கூட நம்ம இனிப்புக்காக நான் வந்து கருப்பட்டியை அந்த கல் மண் தூசு போக நல்லா கொதிக்க விட்டுட்டு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சப்போஸ் இந்த மாதிரி திக்காக இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் பாக்கெட் பாலோ பசும்பாலோ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த லிக்விட் பதம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஊற்றி சாப்பிட டேஸ்ட்டாக இருக்குங்க. ஏன்னா தேங்காய் பாலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அப்படியே ஆப்பத்தில் இருந்து ஓடும். சிலருக்கு அது பிடிக்காது. கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னு சொன்னால் நடுவில் அப்படி ஊற்றுனீங்கன்னா தேங்காய் பாலை தொட்டு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சப்போஸ் கார்ன்ஃப்ளவர் மாவு கூடிடுச்சுன்னு சொன்னால் நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். கூடுதலாக கொஞ்சம் பால் பசும்பாலோ இல்லை பாக்கெட் பாலோ அல்லது கொஞ்சமாக சுடு தண்ணி கூட நீங்கள் கரைச்சிட்டு இந்த மாதிரி சர்வ் பண்ணுங்கள். அப்போ ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.